அங்க ஒரு விஜய தண்ணி பாட்டில தூக்கி போடுறாரு. அப்ப நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தொடர்ச்சியாக நாம் பேசினால் அங்கு இருப்பவர்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளாவார்கள். அது ஒரு நெரிசலுக்கு இட்டு சென்று மரணம் வர வாய்ப்பு உண்டு என்பதை தெரிந்தும் கூட விஜய் அதே வேலையை திரும்ப செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவர் மேல 105 வருமா வராதா? குற்றப்பூர்வ அலட்சியம் வருமா வராதா? அட்டம் டு கல்பபிள் ஹோமிசைட் வருமா வராதா? இது எல்லாமே 3 வருடங்கள்ல இருந்து 3 வருடம், 5 வருடம், 10 வருடம் ஆயுள் தண்டனை வரை கொடுக்கக்கூடிய வழக்குகள். இந்த பிரிவுகளில் விஜய் மேல இன்னைக்கு வரை ஏன் வழக்கு போடல கரூர் போலீஸ்? இதே ஸ்டெர்லைட் போராட்டத்துல நான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணதுல நான் ஒரு ஆள், முக்கியமான ஆள். என்னை போல பலர் இருந்தாங்க. யார் மேல வழக்கு போட்டாங்க? இத்தனைக்கும் நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தோம். முறைப்படி என்னென்ன செய்யணும்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருந்தோம். அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே அறிவிச்சிருந்தோம். ஜல்லிக்கட்டு மாடல்ல போராட்டம் நடத்துறோம்னு சொல்லியிருந்தோம். பேச்சுவார்த்தைக்கான குழு போட்டிருந்தோம். போலீஸ் தடுத்தா என்ன செய்யறதுன்னு போட்டிருந்தோம். போலீஸோட தகராறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். எல்லாம் மக்களுக்கு அறிவிச்சுதான் நாங்க போறோம். போன மக்களை திட்டமிட்டு காவல்துறை சுட்டு தள்ளியது. அந்த பிரச்சனையில கூட போலீஸ் மேல வழக்கு போடல. இதே போலீஸ் இன்னைக்கு ஆட்சி வேணா மாறி இருக்கலாம், ஆனா போலீஸ் ஒண்ணுதான். அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் போலீஸ் ஒண்ணுதான், சட்டம் ஒண்ணுதான். அதே பிரிவு தான் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கிற போது யார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்களோ, யார் நிகழ்ச்சி தலைமை வகித்தார்களோ என்று எங்களை குறிவைத்து வேட்டையாடுவது போல் 20 வழக்கு, 30 வழக்கு, 50 வழக்கு, 70 வழக்கு, 100 வழக்குன்னு எங்க மேல போட்டாங்க. எங்க வீடை ரைடு பண்ணாங்க, ஆபீஸை ரைடு பண்ணாங்க, புடிச்சு பாளையங்கோட்டை ஜெயில போட்டாங்க, குண்டாசி, என்எஸ்சி வரிசையா வழக்கு. இப்படி அந்த போராட்ட முன்னணியாளர்கள் மீது, போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் மீது தீவிரமாக அவர்களை வேட்டையாடிய போலீஸ் இன்னைக்கு விஜய் மேல எஃப்ஐஆர் போட மாட்டேற, விஜய் வாகனத்தை பறிமுதல் பண்ண மாட்டேற. அப்ப என்ன இன்வெஸ்டிகேஷன் நீ பண்ற?